ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரைக்கிறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 கேஷ்யூ நட், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா. நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாங்க குருமாவுக்கு. நம்ம குருமாவுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கப்பூ, கொஞ்சம் கடல் பாசி போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன்னு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையானது போட்டுடலாங்க. தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வெந்துச்சு தக்காளி வெங்காயம். நம்ம தேங்காவை ஊற்றிடலாம் அதில் அரைச்சது. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில். இதே நல்லா கொச்ச உடனே இறக்கிடலாங்க. இப்போது கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இடியாப்பத்துக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நான் 3 விதமான இடியாப்பம் செய்ய போகிறேன். அரிசி மாவு பிசைஞ்சிக்கலாம். தேவையான சால்ட் போட்டுங்க. கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றணும். அப்படி நான் இந்த மாவு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பேக்கெட் மாவு வேணோட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இது இந்த 1 கப்பு மாவுக்கு 3 இடியாப்பம் வருங்க. இப்போது ரெட் ரைஸ் மாவு பிசைஞ்சிக்கலாங்க. பேக்கெட் மாவு இது. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க மாவை. இப்போ நம்ம கோதுமை இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இது 1 டம்ளர் போடுறேன். கூட அரிசி மாவு நான் 3/4 டம்ளர் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். வெறும் கோதுமை மாவு போட்டோன்னா பிழி வராது. அரிசி மாவு கூட போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆறினோடனே நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க. இப்போ 3 மாவு ரெடி பண்ணிட்டேங்க. இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி இடியாப்ப தட்டு வச்சு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ கோதுமை இடியாப்பம் பிழிஞ்சிடலாங்க. இப்போ ரெட் ரைஸ் இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். எல்லாம் பிழிஞ்சிட்டுங்க. வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆட்டுன்னு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ப்ளைன் குருமா வச்சோம் இல்லைங்களா, அது தேங்காய் பால் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகுங்க. செஞ்சு பாருங்கள் வீட்டில்.